நள்ளிரவு நேரத்தில் நடைபெறும் மர்மமான வழிபாடு. சுடுகாட்டுடன் தொடர்புடைய வித்தியாசமான பாரம்பரியம். ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் மயான் கொள்ளை. தமிழகத்தில் இப்படியொரு அம்மன் கோவில் இருக்கிறது என்றால் நம்ப முடியுமா? அது வேறு எங்கும் இல்லை. விழுப்புரம் மாவட்டத்தின் மேல்மலையனூரில் அருள் பாலிக்கும் அங்காளம்மன் கோவில். இந்த கோவிலைச் சுற்றி பல தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வரும் 5 முக்கியமான ரகசியங்கள் என்ன? இந்த வீடியோவில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வாருங்கள், மேல்மலையனூர் அங்காளம்மனின் மர்ம உலகிற்குள் பயணிப்போம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலின் தனிச்சிறப்புகளில் முக்கியமானது அம்மன் வழிபாட்டுடன் சுடுகாடு மற்றும் மயான மரபுகள் தொடர்புபட்டிருப்பதாகும். அங்காளம்மன் தீய சக்திகளை அழித்து பக்தர்களை காக்கும் உக்கிர சக்தியாக பக்தர்களால் போற்றப்படுகிறார். பொதுவாக கோவில் வழிபாடு என்றால் தீபம், மலர், அபிஷேகம் போன்றவை நினைவுக்கு வரும். ஆனால் மேல்மலையனூரில் காணப்படும் சில மரபுகள் மிகவும் வித்தியாசமானவை. மயானத்தை மையமாக கொண்ட வழிபாட்டு நிகழ்வுகள் அங்காளம்மனின் சக்தியை நினைவுபடுத்தும் அடையாளமாக கருதப்படுகின்றன. பிறப்பு, வாழ்க்கை, மரணம் என்ற மனித வாழ்வின் உண்மைகளையும் இந்த மரபுகள் நினைவூட்டுகின்றன. மரணம் கூட இறுதியல்ல, இறைவனின் சக்திக்கு முன் அனைத்தும் ஒன்றே என்ற ஆன்மீக எண்ணத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. இதனால் மேல்மலையனூர் அங்காளம்மன் வழிபாடு பக்தியையும் நாட்டுப்புற ஆன்மீக மரபையும் இணைக்கும் தனித்துவமான வழிபாடாக விளங்குகிறது. மயான கொள்ளையின் மர்மம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலின் புகழை தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் கொண்டு சென்ற முக்கியமான மரபுகளில் ஒன்று மயான கொள்ளை திருவிழா. அங்காளம்மனின் உக்கிர சக்தியை வெளிப்படுத்தும் முக்கியமான நிகழ்வாக பக்தர்கள் இதை பார்க்கின்றனர். திருவிழா காலத்தில் ஏராளமான பக்தர்கள் மேல்மலையனூரில் கூடுகின்றனர். மயான கொள்ளை என்ற பெயரே பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இது வெறும் மர்மமான நிகழ்ச்சி அல்ல. பல தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் ஒரு முக்கியமான நாட்டுப்புற ஆன்மீக மரபாக இது பார்க்கப்படுகிறது. இதில் அம்மன் தீமைகளை அழித்து பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் அருளையும் வழங்குவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். திருவிழாவின் போது அம்மன் ஊர்வலம், பக்தர்களின் நேர்த்திக்கடன்கள், பாரம்பரிய சடங்குகள் என கோவில் சுற்றுப்புறமே ஆன்மீக சூழலாக மாறுகிறது. இந்த நிகழ்வின் பின்னணியில் வரலாறு, நாட்டுப்புற நம்பிக்கை மற்றும் பக்தி ஆகியவை ஒன்றோடொன்று இணைந்துள்ளன. அதனால்தான் மயான கொள்ளை மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக இன்றும் விளங்குகிறது. அங்காளம்மனின் உக்கிர வடிவத்தின் சிறப்பு. மேல்மலையனூர் அங்காளம்மனை பற்றி பேசும்போது அவருடைய சக்தி வாய்ந்த உக்கிர வடிவத்தை தவிர்க்க முடியாது. அங்காளம்மன் பக்தர்களுக்கு அன்னையாகவும் தீய சக்திகளை அழிக்கும் காவல் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார். அம்மனின் அலங்காரம், ஆயுதங்கள், மலர்கள் மற்றும் முகபாவனை போன்ற ஒவ்வொரு அம்சத்திற்கும் பக்தர்கள் தனித்தனி ஆன்மீக அர்த்தங்களை இணைக்கின்றனர். அம்மனின் உக்கிர தோற்றம் பயத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல, தீமையை எதிர்த்து நன்மையை காக்கும் சக்தியின் அடையாளமாகவே பக்தர்கள் அதை பார்க்கின்றனர். அதனால் ஒருபுறம் அம்மன் உக்கிரமான சக்தியாக காட்சியளித்தாலும் மறுபுறம் பக்தர்களுக்கு தாயாகவும் கருணை வழங்குபவராகவும் கருதப்படுகிறார். சிறப்பு நாட்கள் மற்றும் திருவிழாக்களில் அம்மனின் பல்வேறு அலங்காரங்கள் பக்தர்களை ஈர்க்கின்றன. ஒவ்வொரு அலங்காரத்திலும் அம்மனின் வெவ்வேறு சக்தி வெளிப்படுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இதுவே மேல்மலையனூர் அங்காளம்மன் வழிபாட்டின் முக்கிய தனிச்சிறப்பு. உக்கிரத்திற்குள் இருக்கும் தாய்மை, சக்திக்குள் இருக்கும் கருணை. நேர்த்திக் கடன் செலுத்தும் பக்தர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்களில் பலர் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு நேர்த்திக் கடன் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இது இந்த தலத்தின் முக்கியமான பக்தி மரபுகளில் ஒன்றாகும். குடும்ப நலம், திருமணம், குழந்தை பேறு, தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் அம்மனை வேண்டிக் கொள்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதாக அவர்கள் நம்பும்போது தங்களால் இயன்ற வகையில் நேர்த்திக் கடனை நிறைவேற்றுகின்றனர். இந்த நேர்த்திக்கடன் முறைகள் குடும்ப மரபு மற்றும் நம்பிக்கைக்கு ஏற்ப மாறுபடலாம். சிலர் காணிக்கை செலுத்துகின்றனர், சிலர் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொள்கின்றனர், இன்னும் சிலர் தங்கள் குடும்ப மரபின்படி குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகின்றனர். இதன் பின்னால் இருக்கும் முக்கியமான உணர்வு நன்றி என்பதே. அம்மன் எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினார் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துகின்றனர். அதனால்
நேர்த்திக்கடன் என்பது வெறும் சடங்காக இல்லாமல் பக்தருக்கும் தெய்வத்திற்கும் இடையிலான நாள். குல தெய்வம் மற்றும் காவல் தெய்வம் மரபு தமிழகத்தின் பல பகுதிகளில் அம்மன் வழிபாடு குடும்பம் மற்றும் கிராம வாழ்க்கையுடன் நெருக்கமாக இணைந்துள்ளது. அந்த வகையில் மேல்மலையனூர் அங்காளம்மனையும் பல பக்தர்கள் தங்களுடைய குடும்பத்தின் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் போற்றி வழிபடுகின்றனர். குல தெய்வ வழிபாடு என்பது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து வரும் முக்கியமான பண்பாட்டு பழக்கம். குடும்பத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளின் போது தங்கள் குல தெய்வத்தை நினைத்து வழிபடுவது பல குடும்பங்களின் பாரம்பரியமாக உள்ளது. மேல்மலையனூர் அங்காளம்மனை தாயாக கருதி குடும்பத்தை தீமைகளிலிருந்து காக்க வேண்டுமென்றும் வாழ்வில் நன்மை கிடைக்க வேண்டுமென்றும் பக்தர்கள் வேண்டுகின்றனர். இதனால் கோவில் ஒரு தனிப்பட்ட வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் குடும்ப நினைவுகள் மற்றும் தலைமுறை மரபுகளுடன் இணைந்த ஆன்மீக மையமாகவும் மாறுகிறது. அங்காளம்மனை காவல் தெய்வமாக கருதும் நம்பிக்கையும் இந்த வழிபாட்டில் முக்கியமானது. ஊர் மற்றும் குடும்பத்தை பாதுகாக்கும் சக்தியாக அம்மனை மக்கள் போற்றுகின்றனர். இதுவே மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று. பல தலைமுறைகளை இணைக்கும் பக்தியின் பாலமாக இந்த தலம் விளங்குகிறது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் என்பது ஒரு சாதாரண வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, பல தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையோடும் பக்தியோடும் நாட்டுப்புற மரபுகளோடும் இணைந்திருக்கும் ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாக இது விளங்குகிறது. சுடுகாப்புடன் தொடர்புடைய வழிபாட்டு மரபுகள், புகழ்பெற்ற மயான கொள்ளை திருவிழா, அங்காளம்மனின் உக்கிர வடிவம், பக்தர்களின் நேர்த்திக்கடன் மற்றும் குலதெய்வ வழிபாடு என ஒவ்வொன்றும் இந்த தலத்தின் தனிப்பட்ட தன்மை வெளிப்படுத்துகின்றன. இந்த கோவிலை சுற்றியுள்ள பல நம்பிக்கைகள் தலைமுறையாக வாய்மொழியாக பரவி வந்துள்ளன. அவற்றில் சில பக்தர்களின் ஆன்மீக நம்பிக்கைகளாகவும் சில வரலாற்று மற்றும் பண்பாட்டு மரபுகளாகவும் பார்க்கப்படுகின்றன. ஆனால் இவை அனைத்தையும் இணைக்கும் முக்கியமான விஷயம் ஒன்றுதான். அது அங்காளம்மன் மீது மக்கள் கொண்டிருக்கும் ஆழமான பக்தி. கஷ்டங்களை நீக்கி குடும்பத்தை காத்து வேண்டுதல்களை நிறைவேற்றும் தாயாக அங்காளம்மனை பக்தர்கள் வழிபடுகின்றனர். அதனால்தான் தொலைதூரங்களில் இருந்தும் பக்தர்கள் மேல்மலையனூரை நோக்கி வருகின்றனர். இதுவே மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலின் உண்மையான அதிசயம். காலம் மாறினாலும் மக்களின் நம்பிக்கையும் பக்தியும் மாறவில்லை. அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.